வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இது வந்து மாடியில் கொஞ்சம் இந்த நம்ம சந்தனமுள்ள பந்தல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து இந்த சைடு இதே மாதிரி ஸ்டீல் கம்பி போட்டு அதுலேயும் குறுக்க கயிறு போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு சந்து வந்து சின்ன சந்து தாங்க. அந்த சந்தில் வந்து 2 டப்பு சும்மா வீணா போன டப்பு இருந்தது. அதில் வந்து ஒன்றில் பீர்க்கங்காவும் ஒன்றில் வந்து புடலங்காவும் போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. நான் கீழேருந்து வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து புடலங்காய் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கொடி படர்ந்து இதில் வரணும், இதில் ஏற்றி விடணும். பார்க்கலாம் எப்படி ஏறுதுன்னா. இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் தான் அந்த அந்த பந்தல் காமிச்சேன் இல்லைங்களா, அது. இது வந்து மாடியில் இன்னொரு சைடு பால்கனி மாதிரியே இது கொஞ்சம் காய வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தேன். அதில் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் வரும். மீதி எல்லாமே மேலே ஷெட்டு போட்டாச்சு. அதனால் இதில் இந்த இருக்கிற இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள், கொய்யா. இந்த கொய்யா வந்து பசுங்கொய்யா, நல்லா பெருசாக இருக்குமா, பெரிய கொய்யாவாக இருக்குமா. இது வந்து இங்கே வந்து தான் இப்போது பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். 2 பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து ரெட் பப்பாயா, பப்பாளிலே பச்சை ஒன்று இருக்குல்ல, ரெட் கலர் பப்பாயா. இதுவும் செடியாக வந்து இப்போது துளிர் விட்டுருக்கு. இது வந்து அரிநெல்லிக்காய் செடிங்க. இது வந்து சுரினம் செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு செர்ரி இலைகள். இது எல்லாமே இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் இங்கே வச்சதுக்கப்புறம் பூ வச்சுருக்கு. பாருங்க. இது வந்து மாதுளை. இது நம்ம நார்மல் எலுமிச்சம்பழம், எல்லார் வீடுகள்லையும் இருக்கும்ல, அந்த எலுமிச்சம்பழம். அதுவுமே ஒரே ஒரு பூ வச்சு அதில் ஒரே ஒரு பிஞ்சு அழகாக வச்சுருக்கு. பார்க்கலாம், இது நிறைய காய்க்குமா. இப்போ தான் வச்சுருக்கோம், வச்சு இதான் ஃபஸ்ட்டு பூ வச்சு ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம வளர்த்து அதில் வந்து ஒரு பூ பூத்து அதில் காய்க்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்தது இது வந்து சீமை இலந்தை வரும். இதுவும் வந்து இப்போ தான் வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே நிறைய காய்க்குங்களாம். ஒவ்வொரு இனுக்குக்குமே காய வைக்கிங்களாம். இப்போதான் வந்து பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து மினி ஆரஞ்சில் இப்போ வச்சதுக்கப்புறம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான், ஏற்கனவே 2 இருந்தது, பறிச்சிட்டேன். இப்போ தான் வந்து துளிர் விட்டு அங்கங்கேயும் வந்து இனுக்கு பூ வைக்கிது பாருங்கள். நிறைய காய்க்குங்களாம். ஆனால் இது வந்து ஜூஸ் தான் போடலாம், புளிக்கும் ரொம்ப. அந்த 2 பழம் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப புளிக்குது. இப்போ தான் பூ வைக்கிதுங்க. ஆனால் நிறைய காய்க்குங்களாம். இதுவும் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இது வந்து ஸ்வீட் லெமனை வந்து அப்படியே சாப்பிட்லாம். இந்த லெமனை வந்து நம்ம ஜூஸ் போட தேவையில்லை. இது வந்து அப்படியே பழமாக இருந்தாலும் நேரடியாகவே கடித்து தோலோடையே சாப்பிட்டுடலாம். இதுவும் நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பூ வச்சு அதில் காய்க்குங்களாம். இது எல்லாமே இதுதான் ஃபஸ்ட்டு டைமுங்க நமக்கு. அதனால் போக போக இதனுடைய எப்படி காய்க்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து சப்போட்டா. இது வந்து நான் இவ்வளோ பெரிய செடியாகவே வாங்கிட்டேன். ஏன்னா அதில் உள்ள காய்கள் நிறைய இருந்துச்சு, நிறைய பறிச்சுட்டேன். அந்த காயோடைய சேர்த்தே வாங்கி மாடியில் வைக்கலாம், சரி எப்படி காய்க்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய காய் இருக்குது இதில்.
ஒன்று வந்து பறிக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்குது. இது மாதிரி ஒரு 3 காய் பறிச்சாச்சு. பறித்து பழுத்து சாப்பிட்டாச்சு. நல்லா செம்ம இனிப்பாக இருக்குங்க. இது வந்து அங்கங்கேயுமே இப்போது பூ வச்சு காய்ச்சிட்ருக்கு. குட்டி குட்டியாக பூ வச்சு இந்த பாருங்க. இதெல்லாம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பூ வச்சுருக்கு. கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வந்துடுதுங்க. இதெல்லாம் வந்து புது இலைகள்லாம் துளிர் விடுது. இங்கே வந்து நான் மயிலாடுதுறையில் இருக்கேன். மயிலாடுதுறையில் இந்த மாதிரி மாடியில் வந்து இந்த மாதிரியான வெரைட்டி, இந்த ஸ்வீட் லெமன் சிட்டி சைடு நான் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய இந்த அனிதா குப்புசாமி இவங்களோட யூடியூப் சேனல்லாம் எவ்வளோ நிறைய பழங்கள்லாம் அவங்க வந்து பயிரிட்டிருக்காங்க. அவர் புஷ்பவனம் குப்புசாமி சார் அவ்வளோ இது காமிப்பார். லண்டனில் வாங்கியிருந்தேன், பாரிஸில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். இந்த ஸ்வீட் லெமன்லாம் அவங்க காமிப்பாங்க அவங்களோட இதில். சரி, இந்த சைடு மயிலாடுதுறை பகுதியில் யாராவது மாடி தோட்டத்தில் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு ஐடியா சொல்லுங்கள். இன்னும் எப்படி இதை நல்லா ஃபர்தராக டெவலப் பண்ணலான்னு. இல்லைன்னா யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எப்படி இதை எப்படி காய்க்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னது செய்யலாம், எப்படி பண்ணலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, மேலே மேலே நம்ம மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கமெண்ட்டில் தான். அதனால் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை see you, டாட்டா, பாய் பாய்.